அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய ஏற்றுமதி திட்டம். நிலுவைக் கட்டணங்கள் காரணமாக நீர்வளங்கள் சபையின் கடன் 16 மில்லியன் ரூபாவாக உயர்வு. கடந்த மாதத்தில் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவு. தவறான முடிவெடுத்த இளைஞன் மரணம். யாழில் சம்பவம். நிலுவைக் கட்டணங்கள் காரணமாக நீர்வளங்கள் சபையின் கடன் 16 பில்லியன் ரூபாவாக உயர்வு. நிலுவையில் உள்ள நீர்க்கட்டணங்களை செலுத்தாததால் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் கடன் 16 பில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் நாடு முழுவதும் நீர்த்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பெறப்பட்ட கடன்களுக்கு இந்த சபை கணிசமான வட்டியை செலுத்த வேண்டியுள்ளதாக நீர்வளங்கள் சபையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த கடனை நிர்வகிக்க தங்கள் கட்டணங்களை செலுத்த தவறும் நுகர்வோரின் நீர்வளங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப நீர்க்கட்டணங்களை திருத்த நீர்வளங்கள் சபை தயாராகி வருகின்றது. திருத்தத்தின் சதவீதம் குறித்து சபையின் சிறப்பு குழுவின் தீர்மானம் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஆரம்பம். இலங்கையின் ஏற்றுமதி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபை என்பன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இலங்கை ஏற்றுமதி சிறப்பு முயற்சி 2025 என்ற பெயரில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையின் பாரம்பரிய கலாச்சாரங்கள் மற்றும் உணவுகள் என்பன இந்த திட்டத்தினூடாக வெளிப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. 18 வயதுக்கு மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்ய வாய்ப்பு. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வது தங்களது எதிர்பார்ப்பாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாக்காளர் பதிவு நாள் என்பதால் அந்த நாளில் தாங்கள் வசிக்கும் முகவரிக்கு ஏற்ப வாக்காளரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளடக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னதாக பிறந்தவர்கள் 2025ஆம் ஆண்டின் பிரதான வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கு தகுதியுடையவர்கள் ஆவார். வாக்காளர் தொடர்பான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் திகதியில் 18 வயது நிரம்பியவராக இருத்தல் மற்றும் இலங்கை பிரஜையாக இருத்தல் ஆகிய 2 விடயங்கள் பிரதான காரணங்களாக கருத்தில் கொள்ளப்படும். இதேவேளை தற்சமயம் தங்களது முகவரியை மாற்றியுள்ள வாக்காளர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலிலிருந்து தங்களது பெயரை நீக்கிவிட்டு 2025ஆம் ஆண்டுக்கான பட்டியலில் பெயரை இணைத்துக் கொள்ள முடியும். இதற்கான விண்ணப்பத்தினை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் இருந்து தரவிறக்கம் செய்து அதனை பூரணப்படுத்தி கிராம உத்தியோகத்தரிடம் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது பெயரை 2025ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். 4 கொலை சம்பவங்களுக்கு உதவி வழங்கிய நபர் வெளிப்படுத்திய முக்கிய தகவல். கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் தற்சமயம் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவர் 3 வெவ்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி 30ஆம் தேதி கல்கிசை அத்தியிட்டிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரால் பெடோவிட்ட பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு கல்கிசை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். இதனையடுத்து மறுநாள் சந்தேக நபரை கல்கிசை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி பெறப்பட்டிருந்தது. அதற்கமைய தெகிவளை பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை, நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கல்கிசை பகுதியில் மற்றொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி கல்கிசை பகுதியில் 2 சுட்டுக் கொல்லப்பட்டமை ஆகிய சம்பவங்களுடன் குறித்த சந்தேக நபர் தொடர்புடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவங்களின் போது துப்பாக்கிதாரிகளை குறித்த நபரே உந்துருளியில் ஏற்றிச் சென்றுள்ளார் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த சந்தேக நபரை தற்போது வெளிநாடொன்றில் உள்ள திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரே வழிநடத்தியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது.
இந்த சம்பவங்களை மேற்கொள்வதற்காக ஆயுதங்கள் மற்றும் உந்துருளிகள் என்பன குறித்த நபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் 3 சம்பவங்களுக்காகவும் தலா 5 லட்சம் ரூபாவினை பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கண்டி முத்துக்கிளியாய குளத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. கண்டி தலாத்துவோயா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முத்துக்கிளியாய குளத்திலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 27 வயதுடைய இளைஞரொருவரின் சடலமே நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தலாத்துவோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக குறித்த இளைஞன் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தலாத்துவோயா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் யாழில் இளைஞன் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. யாழ்ப்பாணத்தில் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். யாழ் கைலாச பிள்ளையார் கோயிலடியை சேர்ந்த தங்கவேல் விபீஷன் என்ற 28 வயதுடைய இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர். இருப்பினும் 2 வருடங்களாக வேலை கிடைக்காத காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை தனது வீட்டில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜனவரி மாதத்தில் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவு. நாட்டில் இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் சுமார் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதிக்குள் 16 டெங்கு அதிக ஆபத்துள்ள வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் இருந்தே அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்திலிருந்து 674 நோயாளர்களும் கொழும்பு மாநகர சபை பகுதியிலிருந்து 608 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். காலி மாவட்டத்தில் 315 நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் 303 நோயாளர்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 278 நோயாளர்களும் யாழ் மாவட்டத்தில் 201 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 2 டெங்கு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.